தொடர் முயற்சி. அன்பார்ந்தவர்களே, ஜப்பான் நாட்டில் ஒரு வகையான பூச்சி இனம் இருக்கிறது. அந்த பூச்சியை பிடித்து ஒரு கண்ணாடி பெட்டியினுள் அடைத்து மூடிவிடுவார்கள். அந்த கண்ணாடியில் சிறிய துவாரங்கள் அந்த பூச்சி சுவாசிப்பதற்காக இருக்கும். அந்த பூச்சியானது மேலே நோக்கி பறந்து வெளியே போக முயற்சி செய்யும். மேலே உள்ள கண்ணாடியில் இடித்து கொண்டு, ஐயோ வலிக்குதே, இனி மேலே போகும்போது பார்த்துதான் போக வேண்டும் என்று அதுவாகவே தீர்மானித்துக் கொள்ளும். அதே போன்று இடதுபுறம் உள்ள கண்ணாடி வழியாக வெளியே செல்ல முயற்சிக்கும். அதே அடி, அதே வலி, அதே தீர்மானம். இப்படியாக எல்லா திசைகளிலும் பறந்து வெளியே செல்ல முயன்று இறுதியாக ஒரு கூண்டுக்குள் தான் இனி நாம் நம் வாழ்நாளை கழிக்க வேண்டும் போல இருக்கிறது. இனியும் முயற்சி செய்து பலன் இல்லை. ஆக இந்த கூண்டுக்குள் நாம் எப்படி மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கலாம் என்று எண்ண தொடங்கிவிடுமா? அதோடு கூண்டை தாண்டி வெளியே செல்லும் முயற்சியை கைவிட்டு விடுமா? இப்போது மேலே நோக்கி பறக்கும். சரியாக 1 இன்ச் தூரத்தில் பிரேக் போட்டது போல நின்றுவிடும். இந்த தடவை கண்ணாடியில் இடி இல்லை, வலியும் இல்லை. அதே போல் இடது பக்கம் பறக்கும். 1 இன்ச் தூரத்தில் நின்றுவிடும். அனைத்து பக்கங்களிலும் இவ்வாறு பறக்கும். எந்த கண்ணாடியிலும் இடிக்காமல் பறக்கும். அந்த திறமையை வாழ்க்கை அளித்த பாடம் என்று பெருமையாக எண்ணிக்கொள்ளும். இப்படி அந்த பூச்சி எந்த பக்கத்திலும் இடிக்காமல் பறப்பதை பார்த்தவுடன் அவர்கள் மேலே உள்ள கண்ணாடி மற்றும் பக்கங்களில் உள்ள கண்ணாடியை எடுத்து விடுவார்கள். இப்போது மேலே கண்ணாடி இல்லை, பக்கங்களிலும் கண்ணாடி இல்லை. ஆனால் அந்த பூச்சி இன்னும் ஆனந்தமாக அந்த 1 இன்ச் தூரத்தில் பிரேக் போட்டு நின்று இல்லாத கண்ணாடிகளில் இடிக்காமல் அந்த வேலி இல்லாத பெட்டிக்குள் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்குமாம். அந்த பூச்சி மட்டும் பழைய வழியை மறந்து முயற்சி செய்தால் அந்த 1 இன்ச் தூரத்தை கடந்து இருக்கும். அப்படி கடந்தால் இந்த உலகத்தையே அதனால் சுற்றி வர முடியும். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து முயற்சி செய்வதை கைவிட்டுவிட்டு பலரும் இந்த பூச்சியை போன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முயற்சி செய்வோம், வெற்றி கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி செய்வோம், தோல்வியும் வெற்றியாக மாறும். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது இறை வசனங்கள். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.